வணக்கம். இது V3 சேனல் 24 கேரட் கேஷ் ஃபார் கோல்டு. நான் கோகுல்நாத் கந்தசுவாமி. நேற்று ஒரு கஸ்டமர் கால் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நகை வேல்யூவேட் பண்ணணும், வந்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரியே காலையில் வந்தாங்க. 2 வளையல் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இது சேல் பண்ணி கேஷாக வேணும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் வளையலை வேல்யூவேட் பண்ணேன். வேல்யூவேட் பண்ணதில் அது ஹால்மார்க் இருக்கிற நகை தான். BIS ஹால்மார்க் இருக்குது. 91.6% கோல்டு இருக்குது. அதில் அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 23.74 இருந்தது. ஸோ அந்த கஸ்டமர்கிட்ட உங்கள் நகையில் ஸ்கின் டச்சு 91.6% இருக்குது, மெல்ட்டிங் டச்சும் 91.6% இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அவங்க இங்கே வரத்துக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு 2-3 கடையில் விசாரிச்சுட்டு வந்திருக்காங்க. இங்கேயும் விசாரிக்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க. சரி, நானும் என்னோடய ரேட் என்ன அப்படிங்கிறது கோட் பண்ணி கொடுத்தேன். இதில் பார்த்தீங்கன்னா 24/6/2026 இன்றைக்கி 22 கேரட்டோட ரேட் 14,620 ரூபா. 24 கேரட்டோட ரேட்டு 15,949 ரூபா. அவங்க அந்த நகையை பார்த்தீங்கன்னா டி நகரில் இருக்க ஒரு பிரபல நகை கடையில் தான் வாங்கியிருக்காங்க. BIS இருக்குது. ஆப்வியஸ்லி அதை மெல்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கண்டிப்பாக ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். ஸோ ஃபர்தர் ப்ரொசீடிங்காக நான் உங்களுக்கு வேல்யூவேட் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தேன். நான் அவங்களோட நகை வெயிட்டான 23.74 எந்தவித கழிவும் இல்லாமல் அப்படியே எடுத்துக்கிட்டேன். அதில் இருக்கிற டச் பார்த்தீங்கன்னா 91.6%. இன்றைக்கி சுத்த தங்கத்தோட மார்க்கெட் ரேட் எடுத்துக்கிட்டேன் 15,949 -5% மெல்ட்டிங் சார்ஜஸ். அவங்களுக்கான ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,29,483 ரூபா. ஸோ நான் பெஸ்ட்டாக 3,30,000 ரூபா கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னேன். அவங்க எடுத்துகிட்டு வந்த மற்ற வேல்யூவேஷன்ஸ் கூட கம்பேர் பண்ணி பார்த்தாங்க. கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எதனா பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னாங்க. நானும் அப்பவும் சொன்னேன், எங்கள் நகையில் எந்த கழிவும் பண்ணலை, ரேட்லேயும் எந்த கழிவும் பண்ணலை, இருக்கிறதுலே பெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் இன்னும் 2 கடை கூட பார்த்துட்டு வாங்க, ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை அப்படின்னு சொன்னேன் நான். ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு டீல் ஓகே ஆன பிறகு டாக்குமெண்ட்ஸ்லாம் சைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. RTGSனா 24 hours ஆகும் அப்படின்னு சொன்னேன். செக் பேமெண்ட்னா நான் உடனே கொடுத்துட்றேன் அப்படின்னு. செக்கை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நான் என்றைக்கும் கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறதே கிடையாது, செக்கு மட்டும்தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.